ட்ரம்ப் விதித்த இறக்குமதி வரிகள் நியாயமற்றவை. அமெரிக்க வர்த்தக நீதிமன்றம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பினால் அண்மையில் விதிக்கப்பட்ட 10% தற்காலிக உலகளாவிய வரிகள் நியாயமற்றவை என அமெரிக்க வர்த்தக நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இதனால் அமெரிக்க ஜனாதிபதியின் இறக்குமதி வரியுத்திக்கு அமெரிக்க மற்றொரு பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. 1970களில் வர்த்தக சட்டத்தின் கீழ் அவர் அண்மையில் விதித்த 10% தற்காலிக உலகளாவிய வரிகள் நியாயமற்றவை என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. எனினும் இதன் பலன் 2 தனியார் இறக்குமதியாளர்களுக்கும் மற்றும் வாஷிங்டன் மாகாணத்திற்கு மட்டுமே பொருந்தும் என நீதிமன்றம் தடுத்துள்ளதுடன் அமெரிக்க சர்வதேச வர்த்தக நீதிமன்றத்தின் 2-1 என்ற அடிப்படையிலான இந்த தீர்ப்பு ட்ரம்ப் நிர்வாகத்தின் மேன்முறையீட்டு நடவடிக்கைகள் முடியும் வரை மற்ற அனைத்து இறக்குமதியாளர்களுக்கும் இந்த தற்காலிக வரிகள் தொடரும் என்பதை உறுதிப்படுத்துகிறது. அதன்படி இந்த வரிகள் ஜூலை மாதத்தில் காலாவதியாகும் என்று எதிர்பார்க்கப்படுவதோடு ஏறக்குறைய 2 மாதங்களில் காலாவதியாக உள்ள இந்த வரிகளுக்கு இந்த தீர்ப்பு பொருந்தினாலும் ட்ரம்பின் உலகளாவிய வரி இலட்சியங்களுக்கு இது மற்றொரு பெரிய பின்னடைவாக கருதப்படுகிறது. மேலும் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்குடன் பெய்ஜிங்கில் வர்த்தக பதற்றங்கள் குறித்து ட்ரம்ப் கலந்துரையாட உள்ள நிலையில் அதற்கு ஒரு வாரத்திற்கு முன்னதாக இந்த தீர்ப்பு வந்துள்ளதோடு தேசிய அவசரகால சட்டத்தின் கீழ் ட்ரம்ப் விதித்த விரிவான உலகளாவிய வரிகளை அமெரிக்க உயர் நீதிமன்றம் ரத்து செய்த 3 மாதங்களுக்கு பின்னர் பில்லியன் கணக்கான டாலர் வரி திரும்ப பெறுதல் தொடர்பான மற்றொரு நீண்ட சட்ட போராட்டத்திற்கு இந்த தீர்ப்பு களம் அமைத்து கொடுக்கப்பட்டுள்ளது. எனினும் வர்த்தக நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்புக்கு 2 தீவிர இடதுசாரி நீதிபதிகளை காரணம் என ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.